Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரா இன் தமிழ். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். அதில் உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன, அவங்க ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கான லவ் மெசேஜ் என்ன அண்டு ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட். அவங்க எனர்ஜி என்ன, உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? So no contact situation. Please spirit, what about my collectives person energy? My collective person energy, sorry, holding a coin, man holding a coin. அதிகமாக அவங்களுடைய சிந்தனை ஃபுல்லாக அவங்களுடைய கரியர், மணி சம்பாதிக்கணும், அவங்க நினச்சதை சாதிக்கணும். ஓகே, நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருப்பாங்க, அந்தளவுக்கு ஒரு உழைப்பு போடக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருப்பாங்க. ஸோ அவங்க எனர்ஜி இப்போ அப்படி போயிட்டு இருக்கு. மணி அட் த சேம் டைம் பரவாயில்ல, மேன் ஹோல்டிங் எ ஹார்ட். ஸோ அவங்களுடைய இதயமும் இன்னும் அந்த ஒரு ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு. ஏஞ்சல் ஆஃப் பேலன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டையும் பேலன்ஸாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியை அவங்க போட்டுட்டு இருக்காங்க. அவங்க இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எமோஷ்னலாகவும் ஒரு ஃபீலிங் இருக்குது அவங்களுக்கு. அட் த சேம் டைம் இந்த மணி ரிலேட்டடாகவும் அவங்களுடைய எஃபர்ட் இருக்குது. ரெண்டு விஷயத்தையும் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது இல்லை. இதை பண்ணும்போது அதை பண்ண தான் செய்கிறாங்க. அதாவது கரியர் அப்படின்னு பார்க்கும்போது அதை நோக்கி அவங்களுடைய எஃபர்ட் போட தான் செய்கிறாங்க. ஓகே, மேன் ஹோல்டிங், உமன் ஹோல்டிங் எ காயின், அப்ரிசியேஷன். வாட் இஸ் திஸ்? ஸோ எல்லா விஷயத்துலேயும் அவங்க அந்த ஒரு பேலன்ஸை அவங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, அண்ட் மேபி அவங்க உங்கள் சைடு யோசிப்பாங்க, நீங்களும் ஒரு கரியர் ரிலேட்டடாக உங்களுடைய எஃபர்ட் நீங்கள் போட்டுட்டு இருக்கிறீங்க. ஏஞ்சல் ஆஃப் லவ். ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு விதமான நீங்கள் ஒரு நல்ல பொசிஷன், ஒரு நல்ல ஸ்டேட்டஸை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. விக்ட்ரி, ஃபர்ஸ்ட் சக்ரா, ஆர்கேஞ்சல் மைக்கேல். ஸோ சக்ஸஸை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஏஞ்சல் ஆஃப் லவ். எனக்கு இங்கே என்ன தோணுதுன்னா, ஒரு சிலருக்கு அவங்க இப்போதான் உங்களுடைய லவ்வை அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு லவ்வபிள் பர்சன் அப்படின்றத கூட அவங்க யோசிச்சு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சக்ரா அப்படின்னு பார்க்கும்போது அந்த மூலாதார சக்ரா, ரைட், அதுதான் உங்களுடைய மெட்டீரியல் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜியாக தெரியுறாங்க. அவங்களுடைய சக்ஸஸ்ங்கிறதுக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ லவ் ரிலேட்டடாகவும் ரெண்டு பேர் அவங்களுக்கு ஒரு அதுக்கான ஒரு பிளேஸும் அவங்க இதயத்தில் இருக்க தான் செய்யுது அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகே, அதான் அது சுருக்கமாக சொன்னேன்னா அகெயின் அண்ட் அகெயின் இதை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, லவ் ரிலேஷன்ஷிப் ஆஸ் வெல் அஸ் மெட்டீரியல் லைஃப், அந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டட், கரியர் ரிலேட்டட் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி அது தைரியமாக அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் தெரியுது. ஓகே, அவங்களோட எனர்ஜியில் ஒரு பெரிய ஒரு சோகம், வருத்தம் அந்த மாதிரியெல்லாம் அவங்க இல்லை. எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போவோம், நம்ம சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எனர்ஜி அவங்கள்ட்ட இருக்குது. ஓகே, லவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கான ஒரு அப்ரிசியேஷன் அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய லவ்வில் எந்த ஒரு குறையும் இல்லை, அது அப்ரிஷியேட் பண்ணக்கூடியது தான் அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க அவங்க.
ஸோ உங்களுடைய எனர்ஜி நான் பார்க்குறேன். டிசிட் வருது. எஸ், உங்கள்கிட்ட ஒரு ஸ்டக் எனர்ஜி தெரியுது. வாக்கிங் அவே, நீங்கள் வந்து வாக்கவே பண்ணிட்டு இருக்கிற ஒரு எனர்ஜி வந்து தெரியுது. நிறைய எனர்ஜி வருது. வாட் அபவுட் யுவர் எனர்ஜி? அட்டாச்மெண்ட். நீங்கள் ஸ்டில் வந்து நீங்கள் வாக்கவே பண்ணால் கூட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. இன்னும் வந்து உங்கள் மனசுக்குள்ள ஒரு உங்கள் சிச்சுவேஷனில் ஒரு மனக்கவலை அப்படின்ற ஒரு விஷயத்தில் பயங்கரமாக அட்டாச்சாக இருக்கீங்க. ஒரு டார்க் எனர்ஜி, அதாவது ஒரு இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி. அது வந்து அந்த அட்டாச்மெண்ட் உங்களை இருட்டுக்குள்ளே வந்து தள்ளுது அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ வாக்கவே பண்ணால் உங்களுக்கு நல்லாவே ஒரு வெளிச்சம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பர்சன் இப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. இவங்க வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. ஒரு மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஒரு பர்சன். ஸோ இந்த பர்சனை விட்டு விலகிடலாம், வாக்கவே பண்ணிடலாம். ஆனாலும் உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. என்வி, பொறாமை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. வேற யார் கூடயாவது பேசினாலோ பழகினாலோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி அது உங்களுக்கு பிடிக்காது. கோபம், பொறாமை அந்த மாதிரி ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு. ஸோ திங்கிங் விமன், அதிகமாக திங்க் பண்ணுறீங்க. ஹாப்பி ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலியை பற்றி திங்க் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஸ்டேட்டஸ், ஸோ உங்களுடைய முன்னேற்றம், இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்றதையும் வந்த ஒரு எனர்ஜி உங்ககிட்ட இருக்குது. ஒரு சிலர் நியூ கமிட்மெண்ட் இல்லைன்னா நியூ ப்ரப்போசல், நியூ ஃபேமிலி லைஃப், அந்த மாதிரி அதை பற்றி கூட நீங்கள் யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. ஓகே, எஸ். ஸோ டேரோ கார்டில் பார்க்கலாம். உங்களுடைய பர்சன் கரண்ட் எனர்ஜி டேரோலே நம்ம பார்த்துருவோம். உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குது? Four of Pentacles, Tower, Page of Cups, Strength, Justice, Nine of Swords. ஸோ மணி விஷயத்தில் அவங்க வந்து விடாப்பிடியாக ஏதோ ஒரு முயற்சி போடலாம். இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. இதை வந்து இறுக்கி பிடிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சப்போஸ் இது நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனாக இருந்தால் அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறீங்கன்னு கூட அவங்க நினைக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. இல்லை அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உண்மையை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. தேவையில்லாமல் நீங்கள் போராடுறீங்க அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. பட் அதில் ஒரு சேஞ்ச் வரணும் அப்படின்னும் அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ரெண்டு விதமாக பார்க்க முடியுது. ஸோ நைட்டெல்லாம் தூங்காமல் அதிகமாக யோசிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அவங்க எனர்ஜி. ஸோ ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கலாம். அதர்வைஸ் லவ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, பேஜ் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது சிச்சுவேஷன் பேலன்ஸ் பண்ணணும், பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னும் நினைக்கிறாங்க. ஜஸ்ட் அவங்க வந்து கரெக்டு அப்படின்ற ஒரு இதில் தான் அவங்க இன்னுமே இருக்கிறாங்க. ஃபீலிங்ஸ் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. பட் ஸ்டில் வந்து அவங்க கமிட்டடாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, உண்மை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் அவங்க வந்து அதை வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. டவர், 5 of Pentacles, 8 of Pentacles, Ace of Cups. ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் வேலையில் பிஸியாக இருக்கீங்க. இல்லை அவங்க நினச்சிருக்கலாம் நீங்கள் இவங்கள ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ லவ் நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. ஓகே, அப்படின்னும் அவங்க நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயம், அவங்களுடைய எனர்ஜின்னு பார்க்கும்போது என்னதான் ஒரு ரிஜெக்ஷன், மன வருத்தம் இருந்தாலும் இருக்குது. ஒவ்வொரு இமோஷனல் ஆகுறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து ஒரு எஃபோர்ட் போடுறாங்க. ஓகே, சம்வாட் அவங்க
அவங்கள பிஸியாக வச்சுக்கிறாங்க. ஓகே, எதுக்கு அப்படின்னா இந்த ரிஜெக்ஷனையோ இந்த மன வருத்தத்தையோ அவங்களுக்குள்ள மாற்றிக்கிறதுக்கு ஒரு செல்ஃப் லவ் கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. 9 of Swords, 5 of Cups, 7 of Cups. பட் அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த ஒரு பிரேக்கப்னால அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கதா செய்யுது. ஓகே, ஸோ இதில் வந்து எப்படி ஒரு ஹாப்பினஸ் வந்து கொண்டுட்டு வருது அப்படின்றது அவங்களுக்கு வந்து புரியவே இல்லை அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கவங்க எனர்ஜி. எஸ், ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு லவ் உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதோ அவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அவங்க ஸ்லோவாக வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுக்கான ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருக்குது. பட் அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே, அவங்களுக்குள்ள ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கதா செய்யுது. ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ரைட், அதோட ஒரு போராட்டம் அவங்களுக்குள்ள இருக்குது. Knight of Swords, Chariot, High Priestess. அவங்க ஒன்று நீங்கள் வந்து அதிகமாக தேவையில்லாத யோசிக்கிறீங்க, தேவையில்லாமல் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்றத அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க எனர்ஜியுமே அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களால ஃபோக்கஸ்டாக வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியல அப்படின்றது தான் தெரியுது. ஏதோ ஒரு விஷயத்த எடுக்கிறாங்க, திருப்பி வேறு ஏதோ பண்ணுறாங்க, திருப்பி எடுக்கிறாங்க. ஸோ ஒரு கவன சிதறல் அதிகமாகவே அவங்கள்ட்ட இருக்குது. பட் அது இருக்கக்கூடாது, நம்ம ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு சிலர் புதுசாக ஏதாவது கற்றுக்கிறதுக்கான ஒரு முடிவு கூட எடுத்திருப்பாங்க மேபி. அவங்களால வந்துட்டு அவங்களோட இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயந்தான் இங்கே பார்க்க முடியுது. எது எப்படின்னாலும் அவங்க இந்த எம்பரர் எனர்ஜியில் தான் இருக்கிறாங்க. எதையும் வந்து வெளிப்படுத்துறதுக்கோ விரும்பலை. அட் த சேம் டைம் அடமன் ஸ்டப்பன் எனர்ஜி, அவங்க சொல்கிறது தான் அப்படின்ற ஒரு எனர்ஜி. ஓகே, ஸோ நான் எனர்ஜி செக் பண்ணிருக்கும்போது நான் ஏன் எனர்ஜி செக் பண்ணேன் அப்படின்னா தேர்ட் பார்ட்டிஸ் இருக்காங்களா அப்படின்னு தெரியறதுக்கு தான் செக் பண்ணேன். 3 of Swords இருக்குது, 3 of Wands இருக்குது. மற்றபடி நமக்கு தேர்ட் பார்ட்டிஸ் ரொம்ப இல்லை, இருக்கிற மாதிரி இன்ட்யூட்டிவாகவும் வரல. ஓகே, ஸோ வாட் அபவுட் த ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்க்கலாம். அவங்களுக்கு உங்கள் மேலே உள்ள ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குதுன்னு பார்ப்போம். ப்ளீஸ் ஸ்பிரிட், மை கலெக்டிவ் பர்சன் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் மை கலெக்டிவ். பைல் செலெக்ஷன் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம 3 piles வச்சு போடலாம். ஓகே, அட்லீஸ்ட் அப்படி இல்லைன்னா 2 piles. இஃப் யூ வாண்ட் பைல் செலெக்ஷன் போடலாம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பைல் செலெக்ஷன் போடும். ஸோ வாட் அபவுட் தேர் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ? King of Cups, ஒரு லவ் அண்ட் கேரிங் இருக்குது, கமிட்டடாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓஹோ, ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வேணும்னு நினைக்கிறாங்க, ஃபேமிலியாக டுகெதராக சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி மேரிடாக இருக்கிறீங்க, பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா சேர்ந்து இருக்கணும், குழந்தைங்க, ஃபேமிலி அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியல. பட் ரொம்ப மனசளவிலும் உடம்பளவுலையும் ரொம்பவே பாதிக்கப்பட்டதாக வருத்தப்படுறாங்க. ஓகே, ஒவ்வொரு இமோஷ்னலாக வாய்ப்பு இருக்கு. சன்,
அதனால ஸ்டெப் எடுக்காம இருக்காங்க. ஓகே, ஆனா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்குது. எது வந்து ரியல் லவ், எப்படி இருக்கணும், ரியல் கமிட்மெண்ட் என்ன, தேர்ட் பார்ட்டி பத்தின ஒரு கிளாரிட்டி, ரைட்? ஸோ இவங்களே வந்து ஒரு பல முகங்கள் கொண்டவங்களா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு கிங் ஆஃப் வான்ஸா இருக்காங்க, கிங் ஆஃப் பென்டக்கிளா இருக்காங்க, கிங் ஆஃப் ஆல்வேஸ் கிங்கு தான் தான். ஓகே, அவங்க தான் எல்லாரையும் லீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கவும் சான்ஸ் இருக்கு. ஸோ அவங்க ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்க்கும்போது அதிக அளவில் அவங்க மேலே வந்து உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அண்ட் டெவில் எனர்ஜி என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க, லவ் அண்ட் கேரிங் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். Oh my God, Queen of Wands. What is the bottom of the deck? Hermit, Temperance, Queen of Swords. Oh my God. ஒருவேளை நீங்க வந்து அவங்க சைடு ஒரு இமோஷனலி டிட்டாச்சாக காட்டிட்டு இருக்கலாம். நீங்க சொல்றதுதான் கரெக்ட், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க பேசியிருக்கலாம் கான்வர்சேஷன், இல்லைன்னா உங்களோட ஆக்ஷனில் தெரிஞ்சிருக்கும். அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, ஒரு டீப் திங்கிங்காக இருக்கு அவங்கக்கிட்ட. ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் வந்து அவங்க உங்களை நோக்கி ஸ்டெப்பும் எடுக்க முடியல, உங்களை விட்டும் இருக்க முடியல அப்படின்ற ஒரு மனநிலை, லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் பொறுமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ சமோன் யாரோ வந்து அவங்கள வந்து வசியப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாலும், தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், வேறு ஏதாவது சுச்சுவேஷனாக இருக்கலாம், வாட் எவர் மே பி த சுச்சுவேஷன், அவங்க அதை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஸோ ரெண்டு பேருமே ஒரு இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு, இல்லை அவங்க சொல்கிறது அவங்களுக்கு கரெக்டுன்னு அவங்க பேச. ஸோ ரெண்டு பேர்ட்டையுமே அந்த ஒரு எனர்ஜி வந்து தெரியுது. அதுவே கூட உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு டெவில் எனர்ஜியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதிகமாக உங்களுடைய பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் அதிகமாக வருது. அது ரொம்பவே உங்க மேலே அடிக்ட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ உங்க மேலே ரொம்ப அடிக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி உங்கள்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். உங்களுக்கு அதிகமாக உங்கள் மேலே ஒரு அடிக்ஷன் இருக்குது, நிறையவே சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எப்படிப்பட்டவங்கன்னா, ரொம்ப உங்களை கேர் பண்ணக்கூடியவங்க, எதுலேயும் வந்து நீங்கள் எதையும் எடுத்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க, ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பர்சனாக நீங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களும் அதே மாதிரி இருக்காங்க. உங்களுடைய எப்பெல்லாம் நீங்கள் எப்படியோ உங்களுடைய அந்த எனர்ஜி தான் அவங்கள்ட்டையும் வந்து பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இப்போது அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, ரொம்ப மெமரிஸ், பாஸ்ட்டை பற்றின மெமரிஸ் அதிகமாக வருது. உங்களை ரொம்ப அவங்க மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஸோ ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, வாட் இஸ் தி சன் அப்படின்னு மட்டும் பார்ப்போம். Judgment, walk away. Eight of Cups, Chariot. ஸோ ஃபீலிங் டுவர்ட்ஸ் என்னன்னா, நீங்கள் உண்மையாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து வாக்கவே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. பட் நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்கிறதே அவங்களால இப்போதான் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு சிலர் நீங்கள் வாக்கவே பண்ணியிருக்கலாம், தற்சமயத்துக்கு கூட நீங்கள் அந்த மாதிரி விலகி இருக்கலாம் மேபி. அது அவங்களால இப்போதான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அண்டு சிலர் வாக்கவே பண்ணல அப்படின்னாலுமே அவங்களே ஜட்ஜ் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு வாக்கவே பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஓகே, அவங்க உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு பார்ப்போமா.
what they want to tell you. இந்த சிச்சுவேஷன்ல அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறாங்க? சொல்ல முடியாம அவங்க ஈகோ தடுத்துட்டு இருக்கலாம். அகைன் எம்ப்ரஸ் பார்க்குறோம். ஸோ பெரிய ஈகோ, ஸ்டபர்னஸ் உள்ள ஒரு பர்சன். ஆனால் கமிட்டடாக இருப்பாங்க ஆல்வேஸ். ஆனால் வந்துட்டு அவங்க சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். எம்ப்ரஸும் வருது. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு டிவைன் கவுண்டர் பார்ட் மாதிரி தெரியுது. அவங்களுக்குரியவங்க நீங்கள், உங்களுக்குரியவங்க அவங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. what they want to tell you, please spirit. Nine of Wands. நான் இந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க போல இருக்கு. அப்படியே ஆக்ஷன் எடுக்காம நிற்கிறாங்க. கண்டிப்பா வந்து அவங்க ஒரு ஆக்ஷன் எடுத்தா சக்சஸ் ஆயிரும் இந்த ரிலேஷன்ஷிப். பட் அது அவங்களுக்கு தெரியல. what they want to tell you. Ten of Cups. கமிட்மெண்ட் ரிலேட்டடாவோ இல்லை நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கோ ரீயூனியனுக்கோ நான் இந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு ஹோப்லெஸ்ஸாக இருக்கலாம். ஹீலிங் அலோவ் பண்ணுறாங்க. ஓகே, லோன்லியாக வந்து ஃபீல் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, இது நம்பர் தான் வேண்டாமா அப்படின்னு. இதில் நியூ பிகினிங் இருக்குமா இருக்காதா? மனக்குழப்பம் அதிகமாகவே இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு இமோஷனல் ஆகுறீங்க அப்படின்றத பற்றி யோசிக்கிறாங்க. ஓகே, ஸோ ஜக்லிங் மைண்ட். ஸோ என்ன பண்ணுறது தெரியல. ரைட், நீங்கள் இவ்வளோ அதிகமாக வந்து போராடுறீங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. நீங்கள் போராடுறீங்கன்னு தெரியுது உங்களுக்கு, அதை பற்றி யோசிக்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு அன்பு கைண்டான பர்சன் அப்படின்றத உங்களுக்கு யோசிக்கிறாங்க. அண்ட் வாட் தே வாண்ட் டு டெல் யூ. நீங்கள் ஒவ்வொரு இமோஷனல் ஆக வேண்டாம், டீப்பாக திங்க் பண்ணி பாரு. நீ எதுக்கு இவ்வளோ குழப்பத்துக்கு போகிற அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சிலருக்கு. அது ஏன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகே, நீங்கள் நம்பலை அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறாங்க. நம்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்கள. நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இல்லை, நீ வெயிட் பண்ணு, நான் வருவேன், பட் எனக்கு தோணும்போது வருவேன், நான் வந்து இட் வில் டேக் டைம் அப்படின்றத அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. 9 of Wands வந்து விழுந்துட்டு இருக்க மெத்தலாம். ஸோ அவசரப்பட்டு நான் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. வரணும்னு தோணுது அவங்களுக்கு, உங்களை நோக்கி ஆக்ஷன் எடுக்கணுன்ட்டு. பட் அந்த இன்னொரு மனசு தடுத்து நிறுத்திடுது. ஸோ நீ உன்னோட சக்ஸஸை பாரு, உன்னோட கரியரை பாரு அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்க சொல்ல விரும்புறது. Four of Swords. ஸோ அதிகமாக நான் வந்து காயப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா 9 of Wands, 4 of Swords. ரொம்ப காயங்கள் இருக்கிறதா அவங்க வந்து சொல்ல விரும்புகிறாங்க. பட் நியூ பிகினிங் வேணும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து புதுசாக இருக்கணும், நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு தான் சொல்ல நினைக்கிறாங்க. சன் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. இதில் ஒரு ஹாப்பினஸ் வேணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு பிளானிங் நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆனால் குழப்பமாக இருக்குது. ரீயூனியன் பற்றின ஒரு யோசனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீயூனியன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ சில பேருக்கு நீங்கள் டிவோர்ஸ் கேட்டிருந்தாலோ இல்லை டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருந்தாலோ அதை எப்படி வந்து அந்த கேஸை வந்து இல்லாமல் பண்ணுறது அப்படின்றத பற்றி கூட அவங்க பிளான் பண்ணுறதா சொல்ல விரும்புகிறாங்க. ஓகே,
ஸோ நீங்கள் நம்பாமல் அதிகமாக ஓவர் இமோஷ்னல் ஆகுறீங்க. அந்த இது வேண்டாம், நம்பிக்கை வேணும் அப்படின்னு அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. ஓகே. will they take action பார்க்கலாம். அவங்க சைடு இந்த ஆக்ஷன் எப்படி இருக்கும்? Queen of Swords, Two of Pentacles, Sun, Page of Pentacles, Nine of Wands. இப்போதைக்கு அவங்க எனர்ஜியில் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் எமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்கள் ஒரு இந்த எனர்ஜியில் இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பட் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சாலுமே எடுக்க மாட்டேன்றாங்க. ஓகே, ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்குது, ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு ஆக்ஷன் நான் எடுக்க மாட்டேன் அந்த ஒரு எனர்ஜி தான் பார்க்க முடியுது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வெளிச்சத்தை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கோ, ஒரு நியூ பிகினிங் கொண்டு வர்றதுக்கோ அவங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன ஆக்ஷன் போடணும் அப்படின்றது தெரியல. அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் இங்கே பார்க்குறோம். What will be the near future of this relationship? பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்லோடைய எதிர்காலம் என்ன? Knight of Wands, Eight of Cups, Chariot. ஒரு மாற்றம் வரும், கம்யூனிகேஷன் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நியர் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் இப்போ வாக்கவே பண்ணியிருந்தாலும் இல்லை அவங்க வாக்கவே பண்ணியிருந்தாலும் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க சைட்லேருந்து ஒரு கம்யூனிகேஷன் வரும். ஸோ உங்களுக்கு என்ன பண்ண தெரியலன்ற சிச்சுவேஷன் உங்களுக்கோ அவங்களுக்கோ அது மாறி கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் முன்னோக்கி போகிறது தான் பார்க்க முடியுது. வெரி நைஸ் நைஸ். ஓகே, கண்டிப்பாக மெசேஜ் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணி. ஓகே, ஸோ யாரும் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்டில் பாசிட்டிவும் நடக்கும் நெகட்டிவும் நடக்கும், நீங்கள் பாசிட்டிவாக மட்டுமே சொல்கிறீங்க அப்படின்னு. அது வர கார்டில் உள்ள மீனிங் தான் நான் கொடுக்குறேன். ஸோ நம்புகிறவங்களுக்கு அது கண்டிப்பாக அந்த நம்பிக்கை என்னாகும், நடக்கும். ஓகேவா? நீங்கள் எப்படி நம்புகிறீங்களோ அதுதான் நம்ம எப்படி நம்புகிறோமோ அதுதான் லைஃப்பில் நமக்கு நடக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் see. எல்லா விஷயமும் இருக்கு சரியா, ரிசல்ட் மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம எந்த விதத்துலையாவது ஏதாவது மாறிக்க வேண்டியிருக்குமா அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த கைடன்ஸையும் நம்ம எடுத்துக்கணும். அது எல்லாமே இருக்கு. அப்படிங்கும்போது தான் மாற்றம் வரும். எல்லா சைடும் ஒரு மாற்றம் வரணும். நம்ம மற்றவங்க சைடு மட்டுமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கவும் முடியாது. ஓகே, இது அவங்கவுங்க சிச்சுவேஷனுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றது நீங்கள் அமைதியாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த டெக்லேருந்து யூ கேம் க்ளோசர் தேன் எனி ஒன் எல்ஸ். ஸோ யாரை விடவும் நீங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இல்லாமல் அவங்களே தொலைச்சிட்டதா அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ உங்களை பற்றின நினைவுகள் தான் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க மேலே ஃபால்ட் இருக்குது அப்படின்றதையும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் மேலே அதிகமான லவ்வில் நான் இருந்தேன், இப்போ நான் அதை மறுபடியும் நான் அது ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.
ஸோ இப்போ வந்து எனக்கான டைம் என்ன அப்படின்னா ஹீலிங்கான டைம். ஸோ இப்போதைக்கு நான் அவைலபிள் இல்லை, ரைட்? இப்போதைக்கு நீயும் நானும் சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் அவங்கள பற்றின நினைவுகள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு அமைதியான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. ஐ எம் ஸ்டார்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் கனெக்ஷன். இப்போ நீங்கள் வாக்கவே பண்ணுறீங்க அப்படிங்கும்போது தான் அவங்களுக்கு வந்துட்டு இந்த கனெக்ஷனை பற்றின ஒரு புரிதலை வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முருகர் ஆரக்கிள் டெக் உங்களுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்குது. ஓகேவா? அதையே யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதை வாங்க சொல்கிறீங்க அப்படின்னு. முருகருடைய மெசேஜஸ் அது நானாக எழுதின மெசேஜ் கிடையாது. முருகருடைய பக்தர்கள் மூலமாக உள்ள மெசேஜஸ் தான். அது கண்டிப்பாக ரொம்ப பெரியவங்கெல்லாம் சொன்ன மெசேஜஸ். அது லைஃபுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டெக்கு வச்சு நீங்கள் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டு அந்த ஒரு டெக்கில் அந்த கார்டு எடுக்கும்போது உங்களுக்கு வர்ற கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கும்போது லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஓகே, ஸோ ரிலீஸ் யுவர் எக்ஸ். உங்கள் எக்ஸை விட்டு விலகி இருங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருந்திருக்கலாம், இல்லைனா அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்திருக்கலாம் ஒரு சிலர். அப்படி இல்லைன்னா உங்கள் பர்சனே ஒரு எக்ஸாக இப்போ இருக்கலாம். அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. அதை ரிலீஸ் பண்ணுங்கள். உங்கள் மைண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுங்கள். உங்கள் மேலே ஒரு கவனம் செலுத்துங்க. உங்களை கவனிங்க. அதனால நீங்கள் ஈர்க்கப்படுவீங்க மற்றவங்களால அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ clearly decide what you want so that it comes to you now. ஸோ ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். நீங்களே ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறீங்க. அவங்க வேணும்னு நினைக்கிறீங்களா, வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? சில நேரம் வேணும்னு நினைக்கலாம், சில நேரம் வேண்டாம். அப்போது ஒரு குழப்பமான மனநிலை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு நிலையை விட்டுட்டு வெளியே வாங்க. வெளியில் வந்துட்டீங்க, ஒரு டிசிஷன் எடுங்க. எது வேணும், ரைட்? வேணுமா வேண்டாமா, இல்லை இது எக்ஸ் இவங்க தான் வேணுமா, இல்லை உங்களை நோக்கி ஏதோ ஒரு நியூ லவ் ஆஃபர் கூட வந்திருக்கலாம் இந்த மெசேஜை பார்க்கும்போது. இல்லை அது ஓகேவா அப்படின்ற ஒரு டெசிஷனை நீங்கள் எடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க. என்ன யோசிச்சு என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ அது ஆனால் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் உங்களை நோக்கி வந்துடும். சப்போஸ் நீங்கள் இவங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்க ரீகான்சிலேஷன் அப்படின்னா அதையும் இங்கே பார்க்க முடியுது. எஸ், எக்ஸ்ப்ரெஸ் யுவர் லவ். ஸோ சில பேர் உங்களுடைய லவ்வை வெளிப்படுத்தாமல் இருக்கலாம், மேபி. ஸோ வெளிப்படுத்துங்க. வாட் வெயிட்டிங் ஃபார், இட் கேன் வெயிட் அப்படின்றதையும் திருப்பி சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ். ஸோ ரீகான்சிலேஷன் இருக்க போகுது. ஓகே, லவ் ஹூ யூ ஆர். ஸோ லவ் மெசேஜ், ஐ மீன் விஸ்பர்ஸ் ஃப்ரம் லவ், விஸ்பர்ஸ் ஆஃப் லவ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை லவ் பண்ணுங்கள். நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, யூ ஆர் டிவைன், delightful and deserving of the wonderful things life has to offer. ஸோ உங்களை உயர்வாகவே நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை நீங்கள் லைக் பண்ணுங்கள். அது நீங்கள் ஹேட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள், அப்புறமா அடுத்தவங்களை லவ் பண்ணலாம். ஓகே, ஸோ செல்ஃபிஷ்னஸ்ங்கிறது வேறு, உங்கள் மேலே ஒரு செல்ஃப் லவ் அப்படின்றது வேறு. ஓகேவா? ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு டிவைன்லி கனெக்டட் ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வாழ்க்கை உங்களுக்கு எது தருதோ அதுக்கு தகுதி இருக்குது. உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. ஸோ உங்களுக்கான தகுதி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. ஓகேவா? அது ஏஞ்சல்ஸ் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க.
நிறைய ஒண்டர்ஃபுல்லான திங்ஸ் உங்களுக்கு நடக்கும். எனக்கெல்லாமா நடக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்க தகுதியானவங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க நினைங்க. ப்ராக்டிஸ் கம்பேஷன், ஷா திங்ஸ் த்ரூ எ ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ மற்றவங்க மேலே ரொம்ப ஒரு அஃபெக்ஷனேட்டாகவும் இருக்கலாம். அவங்க மற்றவங்க மேலே தவறுன்னு பார்க்காம அவங்க மேலேயும் தப்பு இருக்கு, அவங்கக்கிட்ட தவறுகள் இருந்தாலும் அதை மன்னிக்கலாம் நீங்கள். ஸோ விஷயங்களை வந்து ஒரு பிரச்சனைக்குரியதாகவே பார்க்காம உங்களுடைய அந்த வே ஆஃப் அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் மாற்றி பாருங்க அப்படின்றாங்க. ஓகே, ஆக்ட் as if your partner is here. ஸோ கண்டிப்பாக அவங்க பர்சன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது forgiveness. ஸோ மன்னிக்கணும். அண்ட் உங்கள் பார்ட்னர் இங்கே தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷுவலைசேஷனை எடுத்துக்கோங்க. அதுவே வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள், காட்சிப்படுத்தி பாருங்கள். ஓகேவா? அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நானுமே வந்து என்னோட லைஃப்பில் அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். ரைட், சில விஷயங்கள் நம்ம வேணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது அது நடக்கிற மாதிரியே நம்ம அதை ஃபீல் பண்ணுறது, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது, சின்ன சின்ன மேனிஃபெஸ்டேஷன் அதெல்லாம். ஸோ கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்க கூட தான் இருக்கிறாங்க. ஓகே, அப்படின்றத நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். வேறு யாருக்கூடையும் போகலை, எங்க கூட தான் இருக்கிறாங்க, என்னதான் நினைக்கிறாங்க, யாரும் அவங்க மனசில் இல்லை, எந்த தேர்ட் பார்ட்டியும் அவங்க லைஃப்பில் இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து நினைங்க. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் கம்பேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்க்குற விதம் அதை கொஞ்சம் பெருந்தன்மையாக வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்கிவ்னஸ், மன்னிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதிகமாக மன்னிச்சு நான் கஷ்டப்பட்டுட்டேன் அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஐ டோன்ட் நோ, இந்த மெசேஜ் இப்போ இதுதான் கொடுக்குறாங்க. ஓகேவா? நீங்கள் அதிகமாக கொடுத்ததா நீங்கள் நினச்சிட்ருக்கலாம், பட் ஏஞ்சல்ஸோ டிவைனோ வந்து அப்படி நினைக்கலன்னு அர்த்தம். இந்த கார்டு இப்போ வருது அப்படின்னா, ஓ மை காட், எஸ், நீங்கள் நினைக்கலாம் நான் நிறையா மன்னிச்சு விட்டு கொடுத்து நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை இழுத்துட்டு போயிட்டுருக்கேன். வாட் எவர் மேபி நீங்கள் நினைக்கலாம், மேபி சொல்கிறேன். ஆனால் வந்து அப்படி இல்லை. அகெயின் யூ ஹேவ் டு ஃபர்கிவ், ரைட்? மறுபடியும் நீ மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வந்துட்டு இங்கே பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் மன்னிச்சுட்டு வந்து உங்களோட போய் ரீயூனியட் ஆகணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஆகலாம், ஆகாமல் இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் வந்து மன்னிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசில் வந்துட்டு மனசு வந்து ஹெவியாக இருக்காது, லைட்டாகிடும். உங்கள் லைஃப்பை பார்த்து நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகேவா? அப்போது மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் மன்னிக்காமல் மனசில் இப்படி பண்ணிட்டாங்க மனசில் வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் உங்கள் லைஃப் கண்டிப்பாக பாதிக்கப்படும். சரி, எவ்வளோ சொல்லியும் ஒரு மனுஷன் வந்து மாறலைன்னா என்ன பண்ண முடியும்? மன்னிச்சுட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போகிறது தான் வந்துட்டு ஒரு அட்வைசபிள். ஓகேவா? ஸோ அவங்கள வந்து சாபம் விடுறதோ இல்லைனா அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதோ அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயந்தான். ஆக்சுவலி ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்? மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவு வந்துட்டு உங்களுக்கு தானே வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதை தான் வந்து ஏஞ்சல்ஸ் ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு சொல்ல வராங்க. கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து உங்களால் அதையும் நடத்தி காட்ட முடியும்னு சொல்கிறாங்க. அவங்க உங்கள் கூட இருக்கிறதா வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள் எப்போவுமே, ரைட்? அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ஹேப்பன், ரைட்? இதுதான். ஸோ ஃபஸ்ட் இங்கே பார்த்தோம்ல ஏதோ ஒரு கார்டில் வந்துச்சுல, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரியான உங்களுடைய ஆக்ஷனை வச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், சரியா? அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll meet you in my next video. Take care. Bye bye.